எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நீ துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக நன்றி. சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த சமயத்துக்காக உமக்கு நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் என்ற பிரகாரம் ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசணும் ஐயா, நாங்கள் கேட்கணும். சொல்லுங்கள், எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்கள். ஆவியானவர், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசணும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்ற பிரகாரம் ஆவியானவர் உங்களுடைய பாரத்தை வெளிப்படுத்துவீராக, உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவீராக, ஜனங்களை பக்கம் திரும்ப செய்வீராக. இயேசுபி நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் இருதயத்தை யாமே திறப்பீராக, எங்கள் செவிகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக. இது எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தின் உட்பகுதிக்குள்ளே போகட்டும் ஆண்டவரே. இந்த சத்தம் 1 10 30 60 100 பலன் தருவதாக. இதுக்கு விரதமாய் போராடுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு நிர்மூலமாகி போவதாக. கர்த்தாவே, எழுந்தருளும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமாம். எந்த தேவ மனிதனும் முன்னாடி இருந்து உங்களை நோக்கி ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை சொன்னால் நீங்கள் அதை அப்படியே ரிசீவ் பண்ணணும். ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 146:8 சொல்லியிருக்குது, ஜனங்கள் ஆமேன் என்பார்களாக, அல்லேலூயா என்பார்களாகன்னு சொல்லியிருக்குது. சரி, சங்கீதம் 85:6 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. நாம் மகிழ்ச்சியாக தேவனிடத்தில் இருக்கணும்னா, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள் சொன்ன பிரகாரம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் உயிர்ப்பித்தல். அல்லேலூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா. அதை ரிவைவல்னு சொல்லலாம், எழுப்புதல்னு சொல்லலாம். ஒரு உயிர்ப்பித்தல் நாம் நடைபெற்றா தான் நாம் மறுபடியும் ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்க முடியும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க முடியும், இன்னும் சபையோட சந்தோஷமாக இருக்க முடியும், ஜெபத்தோட சந்தோஷமாக இருக்க முடியும், வேதத்தோட சந்தோஷமாக இருக்க முடியும். லிசன், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும். நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், நீங்கள் எல்லாம் ஜெபத்தில் தேறினவர்கள் தான், வேதத்தில் தேறினவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட இப்போ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ ஜனமே, நீங்கள் மறுபடியும் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படணும். அல்லேலூயா. எழுப்புதல்ல வேதாகமத்தில் முதல் எழுப்புதல் எதுனா, செங்கடல்ல இருந்து, எகிப்திலிருந்து செங்கடல் பிளந்து வெளியில் வந்தது தான். அதாவது எழுப்புதல்னு என்ன அர்த்தம்னா, முழு மனிதர்களும், எல்லாரும் சொல்லுங்க, முழு மனிதர்களும் அந்த எழுப்புதலில் கடந்து போகணும். எகிப்து என்றும் பாவத்தின் எகிப்து என்றும் நானார்த்தமாய் சோதம் என்றும் சொல்லப்பட்ட எகிப்திலிருந்து ஒரு குழம்பும் பின் வைக்கப்படாதபடிக்கு எல்லாமே திரும்பிச்சு. சார், மனுஷர்கள் மட்டும் இல்லை, நம்ம அண்ணன் தம்பி மட்டும் இல்லை, 11 கோத்திரம் இல்லை, 12 கோத்திரமும் ஒரு குழம்பும். நான் சொல்கிறேன், ஒரு ஆடு மாடுகளுடைய குழம்பும்னா என்னதுன்னா, காலும் பின் வைக்கப்படாதபடிக்கு. ஆதி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அணியாய் புறப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கு. ஒரு குழம்பும் பின் வைக்கப்படாதபடிக்கு ஒரு காரியம். இந்த நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவ ஜனமே, ஆங்காங்கே எழுப்புதல் மட்டும் இல்லை, ஆங்காங்கே ரட்சிப்பு மட்டும் இல்லை, ஆங்காங்கே சபையுடைய உயிர் மீட்சி மட்டும் இல்லை. இப்போ ஆண்டவர் விரும்புகிறது, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஒரு குழம்பும் பின் வைக்க கூடாதபடிக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தினார், ஆரோனை பயன்படுத்தினார்.
அவர் தமது வல்லமையை பயன்படுத்தினார், ஓங்கிய புயத்தை பயன்படுத்தினார், வல்லமையான கரத்தை பயன்படுத்தினார். மோசேக்கு ஒரு கோலை கொடுத்து இந்த கோலை வச்சு இந்த காரியத்தை நடத்துன்னு சொன்னார். அங்கே நடந்த காரியம் திரும்ப மறுபடியும் நம்ம சம காலத்துல நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதக பிதாக்கள் எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்த காரியம் எங்க காலத்திலேயே நடக்கணுமே, எங்க காலத்தை மிஞ்சி போயிருமோ, இன்னும் எத்தனை காலம்தான் இருக்கு, ரிவைவல் ரிவைவல் எழுப்புதல் சொல்லி நாங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அது நாங்க கண்ணால பார்க்கணும். ஆண்டவரே, நாலுமாவுல ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு முறை வந்திருந்தார். அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்படல, நிரம்பி வலியுது. ஒரு ஜெபம் நடத்தினார். எல்லா ஜனங்களும் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காமன் நேரமா அரை மணி நேரமா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தேசம் ரட்சிக்கப்படுங்கிறதுக்காக அவர் ஜெபம் நடத்தினார். அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே சொன்னாரு, நான் எழுப்புதலின் ஒரு பகுதியை பார்த்துட்டேன். நான் இப்போ இதை பார்த்த பிறகுதான் நான் மரணம் அடையணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ எழுப்புதலை பார்த்துட்டேன். நான் கண்ணை மூடினாலும் பரவாயில்லை, ஒரு பகுதி எழுப்புதலை பார்த்துட்டேன்னு சொன்னார். பாட்டு பாடிக்கிட்டே எழுப்புதல் என் தேசத்திலே, எழுப்புதல் என் தேசத்திலேன்னு நான் பாடிக்கிட்டே இருப்பேன். நடந்து இவ்வளவு வயசானவர் நடந்து 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 அப்படியே பாடி பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார் பாருங்க. இப்போ அங்கே எல்லா ஜனங்களுமே அழுகையோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ண உடனே அவருக்கு ஒரு எழுப்புதல் வந்துருச்சு. இப்போ நம்மளை கர்த்தர் தூக்குனாலும் பரவாயில்லை, என் கண்கள் இங்கே வச்சு இந்த மாம்ச கண்கள் பார்த்ததேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். லிசன், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்தது ஒரு பகுதி தான், நாம சொல்றது முழு. ஆமேன்னு சொல்லுங்களேன். 850 கோடினா 850 கோடி, இந்தியாவில் 150 கோடினா நல்ல கையை தட்டுங்க, நீங்க விரும்பணும். ஆமேன். இந்த கை தட்டுறது வெளிப்பாடே என்னன்னா, உங்க ஆவி உயிர்ப்பிக்குதுன்னு அர்த்தம். அதான் உங்களை அறியாமலே என்ன செய்யுது. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்துருப்பீங்களா? சின்ன பிள்ளைகளை நீங்க தூக்கி வச்சு நீங்க ஏதாவது கொடுத்துக்கிட்டு அல்லது ஏதாவது கழிங்கன்னா திடீர்னு கழிச்சு வச்சிரும். ஏன்னா அதுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியாம நம்ம கையை லேசா கடிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நமக்கு நம்ம தேசத்தை குறித்த ஒரு காரியத்தை சொல்லும் போது சந்தோஷம் பொறுக்க முடியலன்னா என்ன செய்யணும்னா அதை வெளிப்படுத்திடணும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதல்வர் வர்றாருன்னா திருநெல்வேலியில பாதியாவது அந்த ஸ்டேஜுக்கு மீட்டிங்க்கு வரணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம ராஜா ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், மகத்துவமானவர், சர்வ வல்லவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர் வருகிறார். ராஜா வருகிறார், முழுசு வரணும். ஹல்லேலூயா. அப்பந்தான் அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டாதான் நாமளும் சந்தோஷப்பட முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கணும். என் ராஜாவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அவரை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டா அவரும் நம்மளை பார்த்து ஜனங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆமே. ஹல்லேலூயா. சரி, இந்த உயிர்ப்பித்தல் நடக்கணும்னா என்ன நடக்கணும்? கவனிங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிங்களேன். உயிர்ப்பித்தலினால யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று யாக்கோபுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. சார், முதல்ல ஒரு செய்தி, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அவன் நம்பல. இப்ப நான் சொல்றேன், இயேசு உயிரோடு இருக்கிறார், இந்த உலகத்துக்கெல்லாம் இப்ப அதிபதியா இருக்கிறார், அவர் தான் கிறிஸ்தவங்க தான் ரொம்ப இருக்கிறாங்கன்னு சொன்னா இயேசு நம்ப மாட்டார். நாமளும் நம்ப முடியாது. கிறிஸ்தவங்கன்னா நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு தான் முக்காவாசி இருக்கு. சர்ச்சில் பாருங்களேன், முக்காவாசி கூட்டம் எவனும் லேசா உனக்கு இதுக்கு ஒரு பார்வை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? அவர் பார்த்தாலே உன்னை எல்லாம் சரியாயிருவே. இது வேற எவனோ பார்வை பார்க்கணும்னு சரி பரத்தால போயிடலாம்.
இயேசு உயிரோடு இருக்கிறார், நல்ல செய்தி. அதிபதியாக இருக்கிறார், நல்ல செய்தி. ஆனா அது நிழல்ல தான் இருக்குது, நிஜத்துல இல்ல. அப்ப அதுக்கு ஒரு அடையாளம் வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அவங்க சொன்ன போதும் அவன் நம்பவில்லை. இப்போ அவனை ஏற்றிக்கொண்டு போகுமா, அவன் அந்த வண்டிகளை கண்ட போதும் யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். சார், நம்ம நிறைய இருக்கோம், நிறைய அது செய்தோம் இது செய்கிறோம்னு சொல்றதுல உயிர்ப்பித்தல் இல்லை, பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வண்டிகளை பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அமெரிக்கா கண்டுபிடிச்சி 500 வருஷம் தான் சார் ஆச்சு. நல்லா கவனிங்க. அமெரிக்கா கண்டுபிடிச்சி 500 வருஷம் கூட இன்னும் ஆகலை. 500 வருஷத்துல இன்னைக்கு மேலே போயிட்டாங்க. அவங்க சொன்னால் இவன் ஆஃப் பார்க்குறான், போகிற நிறுத்துறாங்க. அவங்க சொன்னால் போய் போகிற ஸ்டார்ட் பண்ணுறான். அவ்வளோ டாப்பில் இருக்கிறாங்க, அவ்வளோ டாப்புக்கு போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பைசாவில் என்ன இருக்குன்னா, வி ட்ரஸ்ட் இன் காட். ஆமென், அல்லேலூயா. அப்படி எழுதி அவங்க டாப்புக்கு போயிட்டாங்க, டாப்புக்கு போயிட்டாங்க. இப்போ கவனிங்க, நம்ம தேசம் கல் தோன்றி முன் தோன்றா காலத்திலே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. ரொம்ப வருஷமாச்சு, இன்னும் என்ன வரல, அவன் நம்ம நினைக்கிற அளவுக்கு வரல. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி, சொல்லுங்க அந்த வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை மாம்சமாகி. இந்தாங்க சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? சோறு இலையில வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, மாம்சமாகும். இயேசு வருகிறார், இயேசு இம்மானுவேலராய் வருகிறார், இதோ ஜாதிகளின் ராஜா வருகிறார்னு சொல்லி தீர்க்க தரிசன வசனத்தை சொன்னா இயேசுவை பார்க்கணும்ல. அந்த நாளை காண ஆபிரகாம் ஆசையாயிருந்தான், கண்டான், கண்டு களி கூர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கண்டு களி கூறணும்னா கர்த்தர் அனுப்பின வண்டிகளை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வண்டியில என்ன ஏற்றுவாங்க? ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. யோசேப்புக்கு ஏற்ற தின்பண்டங்கள் இருந்திருக்கும், யோசேப்புக்கு ஏற்ற வஸ்திரங்கள் இருந்திருக்கும். சொல்லுங்க, யோசேப்புக்கு ஏற்ற பாத ரட்சைகள் இருந்திருக்கும். சில நேரம் யாக்கோபுக்கு ஏற்ற பாத ரட்சைகள் இருந்திருக்கும், யாக்கோபுக்கு ஏற்ற வஸ்திரங்கள் இருந்திருக்கும், யாக்கோபுக்கு ஏற்ற சில நேரம் பாதுகாப்புக்காக வாள் போன்ற அந்த கருவிகள் இருந்திருக்கும். அந்த வண்டிகள் நிறையவே யாக்கோபு பார்த்தா சந்தோஷம் எதெல்லாம் படுவாரோ அது எல்லாமே இருந்திருக்கும். அந்த வண்டிகளை பார்த்தா தான் ஒரு முழு எழுப்புதல் உண்டாகும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். சார், யாக்கோபுக்கு வஸ்திரம்னா என்ன அர்த்தம்? சபைன்னு இருந்துச்சுன்னா சபையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபையில் ரட்சிப்பு இருந்திருக்கணும், பாதரட்சை இருந்திருக்கணும், சுவிசேஷம் இருந்திருக்கணும். நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க, இதுக்கு மேட்சா நீங்க பார்ப்பீங்க, எல்லாம் இருந்திருக்கும். அப்போ ஒரு சபைன்னு இருந்துச்சுன்னா 5 வகையான ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய சபையில் நடக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தீவிரமா நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமே, சபையில் சுவிசேஷகர் இருந்தாங்கன்னா சுவிசேஷகர் ஆத்தும ஆதாயம் பண்ணி சபைக்குள்ள கொண்டு வரதை பார்த்தவனே பாஸ்டருக்கு மகிழ்ச்சி. பரவாயில்ல, வெல்டன், உங்களுக்கு கொடுக்குற சம்பளம்லாம் ஓகே தான், வெல்டன். ஒரு தீர்க்கதரிசி இருந்தானா அவர் சரியா தீர்க்க தரிசனம் உரைச்சி இது சபைக்கு நேரிட போகுது, இந்த காரியத்தில் நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணா இப்படி அந்த காரியம் அங்கே இருக்கணும். ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறான்னா இந்த சபைக்கு ஒரு கிளை சபையை உருவாக்கி, ஆமேன், அங்கே ஆட்கள் எல்லாம் உருவாக்கி காரியங்கள் பண்ணா பாஸ்டருக்கு சந்தோஷம், தகப்பனாருக்கு சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வண்டிகளைனா கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை பார்க்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பார்க்கணும், பொருளாதாரத்தை ஆசீர்வாதத்தையும் பார்க்கணும். ஆமேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, எனக்கு அனுப்பி அவர்களை ஆண்டவர் சீக்கிரம் வண்டிகளை அனுப்ப போகிறார்.
சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு கையை தட்டிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். சீக்கிரம் இந்திய தேசத்துக்கு கர்த்தர் தன்னுடைய வண்டிகளை அனுப்ப போகிறா. ஹல்லேலூயா. எலியாவுக்கு போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவேன்னு சொன்னா அவனுக்கு ஒரு ஆசை, அவனுக்கு ஒரு எப்போ சிறந்த மகிழ்ச்சி வந்துச்சு தெரியுமா? பரலோகத்திலிருந்து அக்கினி மயமான வண்டி வந்துச்சு, ரதங்கள் வந்துச்சு. அவன் சந்தோஷப்பட்டான். போதும், நான் இங்கே அற்புதங்கள் செய்கிறதை விட என் பரலோக தேவனின் அற்புதங்கள் செய்கிறவரையே பார்த்து கொண்டிருப்பேன் என்று ஒரு வண்டி வந்துச்சு பாருங்க. பெரிய சந்தோஷம். போகும்போது அவன் சும்மா போகல, சால்வையை விட்டுட்டு போனான். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான தேவ மனிதனை உருவாக்கிட்டு போனான். கையை தட்டிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாங்க, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப மோசேயை கொண்டு செஞ்ச காரியத்தை எங்களையும் கொண்டு செய்ய மாட்டீரா? எலியாவை கொண்டு செஞ்ச காரியத்தை எங்களை கொண்டு செய்ய மாட்டீரா? எலிசாவை கொண்டு செஞ்ச காரியத்தை எங்களை கொண்டு செய்ய மாட்டீரா? கிதியோனை கொண்டு செஞ்ச காரியம் எங்களையும் செய்ய மாட்டீரா? ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அது நம்ம பராக்கிரமத்தினால முடியாதுங்க, நம்ம பலத்தினாலோ பராக்கிரமத்தினால முடியாது, தேவனுடைய ஆவியினால தான் முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த எலியா என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை எல்லாம் கிட்ட வர சொன்னான். சொல்லுங்கள், நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஜனங்களை எல்லாம் என்ன செஞ்சான்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன். அது 18ஆம் அதிகாரத்தை வேகமாக எடுங்க, நான் அதை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு. சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள். சொல்லுங்க, எலியாவின் தேவன் சொல்றாரு, என் கிட்ட வாப்பா. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, என் கிட்ட வா, உட்காந்துக்க உட்காந்துக்க, என் கிட்ட வந்து உட்காந்துக்க. அப்போம்னா என் இருதயம் துடிக்கிறது தெரியும், என் ஜனங்களுக்காக துடிக்கிற இருதயம் தெரியும். லப்பு டப்பு, என்ன ஆண்டவரே உங்கள் இருதயம் இப்படி டப்பு 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 டப்புன்னு அடிக்கி, ஒரு நிமிடத்து ஒரு நொடிக்கு இத்தனை இதான் அடிக்கணும், ஃபீட் தான் அடிக்கணும் இருக்கு. உங்க டம 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 டமன்னு அடிக்குது. என்ன ஆண்டவரே, ஏன் ஜனம் அவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அவங்க மீட்கப்படணுங்கிறது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய இருதய வாஞ்சை. அதுதான் அது. என் கிட்ட வந்து உட்கார்ந்து பாருப்பா, என் கையில் இருக்கிற காயங்களை பாருப்பா, என் கால்களை இருக்கிற காயங்களை பாருப்பா, என் தலையில் இருக்கிற காயங்களெல்லாம் பாருப்பா, அதில் வடிகிற ரத்தங்களெல்லாம் பாருப்பா. அதில் இருக்கிற ரத்தமெல்லாம் யாரோ ஒருத்தங்களை மட்டுமில்ல, எத்தனையோ கோடிகளை சந்திக்க போதுமானதா இருக்கு. அவன் சந்திக்கப்படலப்பா, நான் ரத்தம் சிந்திட்டேன்பா, ஆனா சந்திக்கப்படலப்பா. என் கிட்ட வாப்பா, நான் உனக்கு சில காரியத்தை சொல்கிறேன். இந்த ஜனங்களை மீட் பண்ணணும்னா சில காரியத்தை சொல்கிறேன், சந்திக்கப்படணும்னா என் கிட்ட வாப்பா. சொல்லுங்க, என் கிட்ட வாங்கப்பா. உங்களை தாயின் கருவிலே அதிசய விதமாய் உண்டாக்கினவர் சொல்கிறாரு, கிட்ட வாப்பா. என் கிட்டனா என் கிட்ட இல்லை, ஆண்டவர் கிட்ட. எலியாவின் தேவன் சொல்கிறாரு, என் கிட்ட வா. அதே வசனத்தில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 31 பாருங்க, இந்த 30 கடைசியில் பலிபீடத்தை செப்பனிட்டு, எல்லாரும் சொல்லுங்க, பலிபீடத்தை செப்பனிடணும். எல்லாரும் சொல்லுங்க, வாப்பா, இந்த பலிபீடம் உடஞ்சு கிடக்கிறத பாரு. நிறைய தேவ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர்களுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பலிபீடத்தில் ஆட்டம் ஆடுனா போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சினிமா பாட்டு பாடுனா போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பலிபீடம் உடஞ்சு கிடக்குதுப்பா. பலிபீடத்தில் கண்ணீரே இல்லைப்பா. பலிபீடத்தில் ஒரு கண்ணீரின் தொட்டி வைக்கப்பட்டிருக்குது, கண்ணீரே இல்லைப்பா. பலிபீடம்லாம் உடஞ்சு கிடக்குதுப்பா. பலிபீடம்னா அது என்னென்ன இருக்கணுமோ அது இல்லப்பா. தேவ சமூகத்து அப்பம் இல்லப்பா, விண்ணப்பம் இல்ல, மன்றாட்டி இல்ல, சுவிசேஷம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. பாருப்பா, பலிபீடம் செப்பனிடப்படணும்பா. பலிபீடம் செப்பனிடப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற பலிபீடம் செம்மையா இருக்குதா? ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, குறைஞ்ச வச்சா 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதான்னு சொல்லியிருக்கார்ல. தேசத்துக்காக 1 மணி நேரமாவது பலிபீடம் செப்பனிடப்பட்டு இருக்கிறதா? செப்பனிடப்பட்டு இருக்கிறதா? உடைஞ்சு கிடக்குதா? செப்பனிடணும். இன்னைக்கு எல்லாரும் போய், ஆண்டவரே நான் என் பலிபீடத்தை உடைச்சு போட்டிருக்கிறேன்ப்பா,
நொறுக்கி போட்டுக்கிறேன். என் வீடு அழகா இருக்குது, என் ட்ரெஸ்ஸு அழகா இருக்குது, என்னுடைய நகை நட்டுகள்லாம் அழகா இருக்குது, அல்லது வேற என் பர்த்டேலாம் அழகா இருக்குது. ஆனா உங்க பலிபீடம் உடஞ்சு கிடக்குதா ஆண்டவரே? பலிபீடம் உடஞ்ச பலிபீடத்தில் எப்படிமா கர்த்தருடைய அக்கினி இறங்கும்? பலிபீடத்தை செப் பண்ணிட்டான். அதுக்கடுத்து 31ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். பேரை மாற்றணும் சார், பேரை மாற்றணும். யாக்கோபு மேல ஆண்டவருக்கு ரொம்ப ஆசைதான். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன், உண்மைதான். ஆனா அந்த யாக்கோபு எத்தனா இருக்கிறான், ஏமாத்துறவனா இருக்கிறான், மோசமானவனா இருக்கிறான். பலிபீடத்துல இவன் வந்தாலுமே ஏமாத்துகிறவனா இருக்கிறான். இப்ப கவனிங்க, நம்ம பேரை மாற்றணும். ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். நம்ம பேரை மாற்றணும். இப்போ நமக்கு பேர் என்ன பேராக இருக்குது? 1 மணி நேரம் ஜெபிக்காதவன், 1 மணி நேரம் வேதம் வாசிக்காதவன், கர்த்தர்கிட்ட வராதவன், ஊழியம் செய்யாதவன், அட்டூழியம் செய்கிறவன். பேர் நம்ம பேர்லாம் இப்போ சொல்லிக்கிட்டே போங்க. வேதத்தில் என்னென்ன மோசமான பேர் இருக்கோ அந்த பேர் பூராமே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாரும் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பேரை மாற்றணும் சார். பாரு மாயமா, பாரு பேரை மாற்றணும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். பேரை மாற்றணும். சொல்லுங்க, பேரை மாற்றணும் சார், பேரை மாற்றணும். இன்னும் அருவா வச்சிருக்கிற சாமி பேர் மாதிரி தான் இருக்கு. அவன் புனாதி சேர்ந்து நம்மகிட்ட இருக்கு. பேரை மாற்றணும், பேரை மாற்றணும். பெயர் மாற்றப்பட வேண்டியிருக்கு. நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே என் பேரை இன்னும் கொஞ்சம் மாற்றுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறேன். நீங்கள் எல்லாம் வார்த்தையுடைய வேலையை செய்கிறீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் ஜபிக்கிறவன்னு பேர் வந்துச்சுன்னு வச்சுங்க, மேலே கர்த்தர் கையில் தூக்கிடுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். நீ பூமியில் நடக்க வேண்டாம் மகளை, என் கையில் நட. ஏற்கனவே இங்கே தான் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. ராஜா நீ எங்கே நடக்க வேண்டாம், இங்கே வா. எல்லோரும் பாருங்கள், இது என் மகன், தூக்கிடுவார். நம்ம பேரை மாற்றினா அக்கினி இறங்கிரும், நம்மளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றிடுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன், அல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, கவனிங்க, பேரை மாற்றணும். நம்ம பேரை மாற்றணும். ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளைக்கு கூட காப்பு கட்டி காலையில் சோறு சாப்பிடக்கூடாது, மத்தியானம் சோறு சாப்பிடக்கூடாது, சாயங்காலம் தான் விரதம் பண்ணணும்னா அப்படியே கேட்கு. நம்மால் கேட்பாங்களா? அப்போ நம்மளுக்கு பேர் என்ன வைக்கணும்? சாப்பாட்டு நம்ம பேர் மாற்றணும். உபவாசிக்கிறவன்னு பேர் வரணும், ஜபிக்கிறவன்னு பேர் வரணும், தியானிக்கிற ஆபிரகாமின் மகன்னு பேர் வரணும், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறவன்னு பேர் வரணும். பேரை மாற்றணும். சார் ஏன் இவ்வளவு ஜபிச்சு அக்கினி இறங்கலன்னா பேர் மாறாம தாமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. பேரை மாற்றணும். இது வரைக்கும் இருந்தது போகட்டுங்க. நம்ம எல்லாரும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இது வரைக்கும் இருந்தது போகட்டும். எல்லோரும் கையை உயர்த்துங்களேன், கண்ணை மூடுங்க. இது வரைக்கும் என் பேர் என்ன மோசமான கெட்ட பேராக இருந்தாலும் சரி தான், எல்லோரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இது வரைக்கும் என் பேர் என்ன பேரை வேணாலும் இருக்கட்டும், அந்த பேரையெல்லாம் உங்கள் ரத்தத்தை ஊற்றி அழிச்சிருங்கப்பா. இஸ்ரவேல் எனக்கு பேர் வரட்டும் ஐயா. சொல்லுங்கள், இஸ்ரவேல் எனக்கு பேர் வரட்டும் ஐயா. இஸ்ரவேல் எனக்கு பேர் வரட்டும் ஆண்டவர். இஸ்ரவேல் எனக்கு பேர் வரட்டும் ஆண்டவர். பிள்ளைன்னு பேர் வரட்டும்.
ஆண்டவருக்கு பிரியமானவன்னு பேர் வரட்டும், ஜபிக்கிறவன்னு பேர் வரட்டும், தியானிக்கிறவன்னு பேர் வரட்டும், சுவிசேஷகன்னு பேர் வரட்டும், போதகர்னு பேர் வரட்டும், தீர்க்க தரிசின்னு பேர் வரட்டும், எழுப்புதல் ஊழியக்காரன்னு பேர் வரட்டும், பேர் விளங்கட்டும், பேர் விளக்கட்டும். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் பேர் தீர்க்க தரிசின்னு பெயர் வந்தது. இனிமேல் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் பேரு நீர் எனக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீரோ அந்த பேர் விளங்கட்டும் ஆண்டவரே. எனக்கு நீர் என்ன பெயர் வைத்திருக்கிறீரோ அந்த பெயர் எனக்கு விளங்குவதாக. என் பேரை மாத்துங்கப்பா, என் பேரை மாத்துங்கப்பா. சொல்லுங்க, என் பேரை மாத்துங்கப்பா. கொஞ்சம் கேளுங்களேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆமே, யாக்கோபு தான் பேரை மாத்துறதுக்கு உடஞ்சி இரவு முழுவதும் போராடி ஜெபிச்சான் பாருங்க, அவன் பேர் மாறிடுச்சு. சொல்லுங்களேன், என் பேரை மாத்துங்கப்பா, என் பேரை மாத்துங்கப்பா, என் பேரை மாத்துங்கப்பா. எனக்கு நீர் என்ன பெயர் வைத்திருக்கிறீரோ அந்த பெயர் விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலை எடுத்து பலியிட்டு சந்து சந்தா துண்டித்து, எல்லாரும் சொல்லுங்க, 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 சந்து சந்தா. நம்ம கை இப்போ ஆண்டவர் நம்ம கை செல்லை அதிகமாக எடுக்குதா வேதத்தை அதிகமாக எடுக்குதா? செல்லை. போன் வருது எடுக்க தப்பு கிடையாது. ஷார்ட் பார்க்கறதுக்கு செல்லை தான் இது. ஷார்ட்கட்டில் நரகம் போகிறதுக்கு ஷார்ட்ஸ் பார்க்குது. இந்த கையை என்ன சந்து சந்தா நறுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். நான் 10ஆம் வரைக்கும் சரியாக படிக்கலை, விளையாட்டுனா விளையாட்டு பிரியன். அப்போ 11 போகும்போது சொன்னேன், என்னையே பார்த்து சொன்னேன், செம்மையாக படி, இல்லைன்னா செம்மன்னு சுமந்து செத்துருவேன். இப்போ உங்களை அப்படி இந்த இதை வச்சு பாருங்கள், இந்த கையை பாருங்கள், என் கையே ஒழுங்காக இல்லைன்னா சந்து சந்தா இன்னும் பலிபீடத்தில் வச்சிருவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைமை ஆசிரியர், அவர் எவனோ ஒருத்தன் வண்டி தட்டி விட்டுட்டான். தட்டி விட்டதுக்கு பின்னாடி ஒரு கார் வந்து மேலே ஏற்றி, அவர் அட்ரஸே தெரியல, ஆள் பார்த்தா சும்மா எல்லாம் நசுங்கிட்டு. நம்ம கை நசுங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? இது வரைக்கும் நசுக்காமல் வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நாள் பேரை மாற்றணும் ஒரு பிரசங்கம் வரும், அப்போ பேரை மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காரு. அல்லேலூயா. சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லிட வேண்டியதானே. அல்லேலூயா. பேரை மாற்றிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. கடைசியில் ஜெபம் பண்ணுனா, அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் ஜெபம் பண்ணினா. நான் சொல்கிறேன், இப்போ தேசத்தில் உலகத்தில் அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வந்தாச்சு. இப்போ எலியாவின் நேரம் வந்தாச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ எலியாக்கள் எலும்புகிற நேரம் வந்தாச்சு. இப்போ அந்திப்பலி நேரம். இப்போ ஏன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே இல்லாது கபன்னு எந்திரிச்சு அந்த அன்னைக்கு டமன்னு அடித்து பயங்கரமாக இப்படி ஒரு மாதிரி அலைது, நம்மளுக்கே பயமாக இருக்குது, தலையை விரிச்சு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு வேலை முடிய போகுது. சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், அதனுடைய வேலை முடிய போகுது. எல்லாரும் சொல்லுங்கள், சொல்லுங்க, அல்லேலூயா. சார், எலியா அதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணால் ஜனங்கள் மறு உத்தரவே கொடுக்கல. பாருங்களேன், வாசிங்க 21ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமாக வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு. எலியா இவன் ஜனத்தண்டைக்கு போய் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணுறான். கவனிங்க, ஒரு பிரசங்கத்தை ஒரு 1 மணி நேரம் பண்ணுறான். கடைசியில் ஜனங்கள் என்னாச்சுன்னு பாருங்க, ஒன்றும் சொல்லவில்லை. பயங்கர பிரசங்கம், ஜனங்கள் ஒன்றுமே சொல்லலை. இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா? சொன்னீங்களா? சொல்லலையா? அப்போ கையை பலிபீடத்தில் வச்சு சொன்னீங்க. வேற என்ன சொன்னீங்க? எமங்க பாருங்க, வேற என்ன சொன்னீங்க? என் பேரை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்க, என் பலிபீடத்தை செப்பனிட கிருபை தாங்கன்னு சொன்னீங்க. சரி, ஓகே, கவனிங்க. இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணால் ஒன்றும் நடக்கலை. இப்போ பாருங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணுறான். நம்ம ஜெபம் பண்ணிட்டான், நேரம் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்கிறேன், 39ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை, 38, 39. கர்த்தரிடத்துலேருந்து அக்கினி இறங்கி
அந்த சர்வாங்க தகன பலியையும் பிறகுகளையும் ஆமென். ஜனங்கள் எல்லாரும் எல்லாரும் ஒருத்தம் கூட மீதி இல்லை, எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. இப்ப எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லிட்டாங்க. இது நடக்கணும், ஆமென் சொல்லுங்களேன். இது ஜனங்கள்கிட்ட இது நடக்கணும்னா நமக்கிட்ட இதுக்கு முன்னாடி உள்ள காரியம் புற நடக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஜனங்கள்கிட்ட 38 39 நடக்கணும்னா அல்லது 39 நடக்கணும்னா நமக்கிட்ட என்ன நடக்கணும்? எங்கேருந்து நடக்கணும் சொல்லுங்க? 30லேருந்து நடக்கணும். எல்லாம் சொல்லுங்க. 30லேருந்து 37 வரைக்கும் நடந்துச்சுன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 18 30லேருந்து 37 நடந்துச்சுன்னா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. இது மனசுக்குள்ள போகணுங்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன். எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லுங்க. ஏமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அவ்வளோவா அழகு இல்லாமல் இருக்காங்க. அந்த இவ்வளோ வயசுலேயும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். சொல்லுங்கள். 1 ராஜாக்கள் 18 30லேருந்து 37 நம்மகிட்ட நடந்துச்சுன்னா 38 39 அவங்ககிட்ட நடக்கும். ஆமென். 38 பலிபீடத்தில் நடக்கும், 39 அவங்ககிட்ட நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த அக்கினி இறங்குச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பயங்கரமான காரியங்கள் நடக்கும். ஜெபம் எப்படி நடக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் 16:25 வாசிங்க பார்ப்போம். வேகமாக வாசிங்க. நடு ராத்திரியிலே சவுலும் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். சரி, இங்கே கவனிங்க. இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரைன்னு அரைஞ்சி நொறுக்கி துளு மரத்தில் கட்டி வச்சிட்டாங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது தொழு மரத்தில் கட்டி வச்சிருக்கிறவனோட மோசமாக கையை தட்டி ஒரு மாதிரி பாட்டு பாடணும்ல, பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்களை சாத்தான் கையை காலை இருதயத்தை வாயை எல்லாமே கட்டி வச்சிருக்கான். ஆனால் இவனை சாத்தான் கட்டி வச்சிருந்தா கூட இவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. இதுதாங்க எழுப்புதல். சார் அவனை மாட்டி வச்சிருந்த விலங்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கையை இப்படி லேசானாலுமே இன்னொன்று வந்து அப்படி கொத்தி இழுக்குமா. கவனிங்க, இப்படி கட்டி வச்சுருக்காங்கல்ல, கை காலெல்லாம் மாட்டிருக்காங்க. இதை இப்போ எடுத்து இப்படி கொஞ்சம் லூஸாக்கி இப்படி கை தட்டினாங்கன்னு வச்சுங்க, பூரத்தையும் பிச்சிரும், கறி நரம்பெல்லாம் பிச்சிரும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் கெட்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு மிராக்கள் நடக்காது. ஏன் சதை கிழிஞ்சாதான், துண்டு துண்டா சதை பிஞ்சாலும் பரவாயில்ல, சந்தா வெட்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இப்படி தட்டிட்டோம்னா அங்கே அற்புதம் நடந்துடும். கையை தட்டுங்க பார்ப்போம். நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க, வேக மாட்டுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். இதெல்லாம் எழுப்புதலில் நடந்த காரியங்கள். அப்போஸ்தலர் 8 8ல் 3-4 வாசிங்க. சவுல் வந்து வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை கவனிங்க. உங்களை எல்லாம் வீடுகள் தோறும் நுழைஞ்சி யாரோ ஒருத்தர் பூரா அடித்து நொறுக்கி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்படி அடிபட்டு நொறுக்கப்பட்டு ஓடி போனவர்கள், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சார் அரணா தாங்க முடியாது, மிதினா தாங்க முடியாது, நொறுக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? உயிர் தப்பதுக்கு. உயிர் தப்ப ஓடினவங்க ஒரு 15 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஓடின பிறகு அவன் எந்தெந்த ஊர்லேயே போயிட்டான். இப்போ மத்தியானத்துக்கு சாப்பாடுக்கு என்ன செய்வோம், தண்ணிக்கு என்ன செய்வோம், ஒன்றுமே நினைக்கல. இப்போ இவன் என்ன சொல்கிறான்? சுற்றி திரிந்து, எம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், இயேசுவை நம்பு, இயேசு அற்புதங்களை செய்வார், பாவத்தை மன்னிப்பார்னு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
சத்தமா சொல்லுங்க. கெட்டப்பட்டவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் எழுப்புதல். எழுப்புதல் இதான் நடக்கும். ஓடி உசுருக்கு பயந்து வயிற்றுல இதை பிடிச்சிக்கிட்டு ஓடுறவன் அங்கே கொஞ்சத்து போனவன அங்கே சுவிசேஷம். அங்கேயே 2 பேர் விரட்டுவான் அடிப்பான்னு தெரிஞ்சும் எங்கே சுவிசேஷம். அல்ல இல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். இதை மாதிரி சம்பவம் நிறைய இருக்குது. எப்போ நடக்கும்னா, பரிசுத்த அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய ஆவி இறங்குச்சுன்னா நிச்சயமாக நம்மளை, அவருடைய அக்கினி இறங்குச்சுன்னா நிச்சயமாக நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறா. ஏன் இந்த வெயிலுக்குள்ளே இவ்வளவு வெயில் இருந்தும் துணிஞ்சு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? நான் உங்களை மனதார பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை உள்ளமாற பாராட்டுவார். உங்களை கொண்டுதான் பெரிய காரியம் செய்வார். உங்களை கொண்டுதான், ஆமேன்னு சொல்லுங்க, உங்களை கொண்டுதான் எழுப்புதலை கட்டளையிடுவார். உங்களை ஒரு எலியாவாய் மாற்றுவார். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை ஒரு எலிசாவாய் மாற்றுவார். உங்களை ஒரு பவுலாய் மாற்றுவார். பர்னபாவாய் மாற்றுவார். சீலாவாய் மாற்றுவார். பேதுருவாய் மாற்றுவார். யோவானாய் மாற்றுவார். அப்போஸ்தலர்களாய் மாற்றுவார். உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்துருங்க, வேகமாக ஜெபம் பண்ணுவோம். ஆம்பேன் 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 ஆம்பே. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறான். ஆலயம் இல்லாத கிராமங்களை இந்த வெளிச்சங்கள் பிரகாசிக்கட்டும். கர்த்தரின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கட்டும். கிருபை பாராட்டும். வல்லமையாலும் வரங்களாலும் நிரப்பி பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. உமது ஜனங்கள் இவர்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க நீர் உயிர்ப்பித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா.